நாகை மாவட்டம் புத்தூர் அண்ணா சிலை பகுதியில் இன்னும் சற்று நேரத்தில் தாவிக தலைவர் விஜய் உரை நிகழ்த்த இருக்கிறார். தொடர்ந்து அவரது பிரச்சார வாகனமானது மக்கள் வெள்ளத்தில் மிதந்தபடி ஆமை வேகத்தில் நகர்ந்து வருகிறது. இன்னும் சற்று நேரத்தில் அவர் உரை நிகழ்த்திருக்கிறார். சரியாக காலை 11 மணிக்கு அவர் உரை நிகழ்த்துவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அது காலதாமதமாகி தற்போது 2 மணி நேரம் கழித்து அவர் அந்த பகுதியை சற்றேறக்குறைய வந்தடைந்திருக்கிறார். இது தொடர்பான விவரங்களை தொடர்ந்து வழங்க காத்திருக்கிறார் எமது செய்தியாளர் சுப்புராமன். அவரிடம் தொடர்ந்து பேசலாம். சுப்புராமன், தொடர்ச்சியாக தாவேக தலைவர் விஜயனுடைய இந்த பிரச்சார பயணம் குறித்த நேரலையை பார்த்து வருகிறோம். நீங்கள் முன்னதாக பேசும்போது குறிப்பிட்டது போல விஜய் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அரசியல் தான் செய்கிறார் என்று அரசியல் கட்சிகள் தொடர்ந்து விமர்சனங்களை முன்வைத்து வந்த நிலையில் அதனை எல்லாம் தகர்த்தெறிந்துவிட்டு தற்போது தாவேக தலைவர் விஜய் 2வது வாரமாக 2வது சனிக்கிழமையாக மக்கள் மத்தியில் உரை நிகழ்த்துவதற்காக இந்த தேர்தல் களத்தில் குதித்திருக்கிறார். இருந்தாலுமே கூட விஜய்க்கு கூடுகிற இந்த மக்கள் கூட்டம் ஓட்டாக வாக்காக மாறுமா என்ற கேள்விகளையும் தொடர்ந்து அரசியல் கட்சிகள் எழுப்பி வரத்தான் செய்கின்றன. இப்படி இருக்கும் பொழுது அங்கே நாகையில் கூடியிருக்கக்கூடிய தொண்டர்கள், விஜயினுடைய ரசிகர்கள் என்ன தெரிவிக்கிறார்கள், என்ன கோரிக்கைகளை தாவேக தலைவர் விஜயிடம் எழுப்ப காத்திருக்கிறார்கள்? சுப்புராமன், வணக்கம். சற்றேறக்குறைய 2 மணிக்குள்ளாக அந்த நாகப்பட்டினம் மாவட்டம் புத்தூர் அண்ணா சிலை பகுதிக்கு விஜய் வந்துவிடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நம் நேரலையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விஜயுடைய வாகனம் என்பது தொண்டர்களுடைய கூட்டம் பெரும்பகுதியாக இருக்கக்கூடிய காரணத்தினால் மெல்ல நகர்ந்து வரக்கூடிய அந்த காட்சிகள் எல்லாம் நம்மால் பார்க்க முடிகிறது. விஜய் இந்த பகுதிக்கு இன்னும் சற்றேறக்குறைய, அதாவது 2 மணிக்குள்ளாக வந்துவிடுவார். அவர் என்ன பேச போகிறார் என்பது குறித்து பார்த்தோமானால், முக்கியமாக நாகப்பட்டினம் மாவட்டம் என்பது கடலோர மாவட்டம். மீனவர்கள் பிரச்சனை என்பது குறித்து அவர் பேசுவதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. இந்த பகுதியில் பெண்களில் இருந்து குழந்தைகள் என ஏராளமான தொண்டர்கள் காலையிலிருந்து இந்த பகுதி முழுவதும் ஆக்கிரமித்திருக்கிறார்கள். விஜயை பார்ப்பதற்காக அவர் வந்திருக்கிறார்கள். நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள், குறிப்பாக இங்கு வந்திருக்கக்கூடிய கூட்டம் என்பது விஜய்க்கு வாக்காக மாறுமா என்றால், இங்கு வந்திருக்கக்கூடியவர்கள் அனைவரும் தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்கள் அல்ல, அனைவரும் அதே போல விஜயுடைய ரசிகர்கள் அல்ல. விஜயை பார்ப்பதற்காக பல்வேறு கட்சிகளை சேர்ந்தவர்களும் பல்வேறு அமைப்புகளை சேர்ந்தவர்களும் இந்த பகுதிக்கு வந்திருக்கிறார்கள். இருந்தாலும் கூட இந்த வந்திருக்கக்கூடிய கூட்டத்தில் பெரும்பாலான கூட்டம் என்பது விஜய்க்காக வந்திருக்கக்கூடிய கூட்டம், விஜய்க்கு வாக்களிக்கக்கூடிய கூட்டம் என்பதுதான் அந்த தமிழ் வெற்றி கழக தொண்டர்கள் சொல்கிறார்கள். குறிப்பாக நான் மாற்றுக் கட்சியில் இருந்தால் கூட ஒரு சில நம்ம செய்தியாளர்கள் பேட்டி எடுக்கும் போது கூட பார்க்கலாம், நான் திமுகவில் இருக்கிறேன், அதிமுகவில் இருக்கிறேன், இருந்தாலும் கூட எனக்கு ஒரு மாற்றம் வேண்டும், கண்டிப்பாக நான் இந்த முறை விஜய்க்கு தான் வாக்களிப்பேன் என்று கூட அவர்கள் சொல்லக்கூடிய அந்த காட்சிகள் எல்லாம் நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக ஒருவருக்கு கூட்டம் கூடினால் கூட்டம் என்பது வாக்காக மாறுமா என்பது ஒரு கேள்விக்குறிதான். ஆனால் விஜய் இந்த கூட்டத்தை எப்படி தன்னுடைய பேச்சால் பயப்படுத்த போகிறார், அந்த கூட்டத்தை எப்படி வாக்குகளாக மாற்றப் போகிறார் என்பது அவர் இன்னும் மேற்கொள்ளக்கூடிய அந்த பிரச்சாரத்தின் மூலமாக தான் தெரியும். ஏனென்றால் அவர் தற்போது 2வது வாரமாக தான் இந்த பிரச்சாரத்தை மக்களை சந்தித்து மேற்கொண்டு வருகிறார். இந்த 2 வாரங்களிலே மக்கள் அனைவரும் விஜயுடைய பேச்சுக்கு பயப்பட்டு விஜயுடைய கொள்கைகளை ஏற்றுக்கொண்டு விஜய்க்கு வாக்களிக்க வேண்டும் என்று முடிவெடுத்து விட மாட்டார்கள். அவருடைய அந்த தேர்தலுக்கு இன்னும் ஒரு 4-5 மாதங்கள் இருக்கிறது. அதற்குள்ளாக விஜய் என்னென்ன திட்டங்களை அறிவிக்கப் போகிறார், மக்களுக்கு என்னென்ன திட்டங்களை சொல்ல போகிறார் என்பது குறித்தெல்லாம் இருக்கிறது. குறிப்பாக நாகப்பட்டினம் மாவட்டம் அண்ணா சிலை அருகே விஜய் உரையாற்ற இருக்கிறார். அந்த வாகனம் என்பது மெல்ல மெல்ல நகர்ந்து அந்த அண்ணா சிலை பகுதியை இன்னும் சற்றேறக்குரிய ஒரு 2 நிமிடங்களில் அந்த பகுதியை வந்தடையக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த இடத்தில் தான் விஜய் பேச போகிறார். அவர் என்ன பேச போகிறார், என்னென்ன கொள்கைகளை சொல்ல போகிறார், அந்த நாகப்பட்டினம் மாவட்டத்தினுடைய பிரச்சனையை பேச போகிறாரா, அல்லது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய பிரச்சனையை பேச போகிறாரா, இல்ல போன வாரம் சொல்லியது போல பாஜக அதே போல திமுகவை கடுமையாக விமர்சித்து பேச போகிறாரா என்று தொண்டர்கள் ஆர்வமாக காத்திருக்கிறார்கள். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், பெண்கள் பெருமளவில் இந்த பகுதியில் குழுமியிருக்கிறார்கள். பெண்கள் விஜயை அதாவது பெரும்பாலும் சொல்லக்கூடியவர்கள், ஒரு நடிகர் அவரை பார்ப்பதற்காக தான் இந்த கூட்டம் கூடுகிறது, அதெல்லாம் வாக்குகளாக மாறாது என்று பெரும்பாலான அந்த அரசியல் விமர்சகர்கள், அரசியல் கட்சி தலைவர்கள் சொல்வதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஆனால் களம் என்பது அப்படி அல்ல. விஜய்க்கு வாக்குகளாக மாற்றக்கூடியவர்களே இந்த பகுதிக்கு வந்திருக்கிறார்கள். ஒருவர் இன்னொருவரிடம் பேசி கண்டிப்பாக விஜய்க்கு வாக்களியுங்கள், விஜய் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவார் என்று அவருக்கு உறுதியளிக்கிறார்கள். அதன்படி விஜய்க்கு வாக்குகளாக மாற்றக்கூடிய கூட்டமாகத்தான் இது தெரிகிறது. குறிப்பாக இன்னும் சற்றேறக்குரிய ஒரு 2 மாதங்களில் அவர் இந்த தமிழ்நாடு முழுவதும் அந்த பிரச்சாரத்தை முடிக்க இருக்கிறார். அந்த பிரச்சாரத்தின் வாயிலாக விஜய்க்கு எவ்வளவு செல்வாக்கு இருக்கிறது, அவர் என்னென்ன வாக்குறுதிகளை கொடுக்கிறார், அவருக்கு என்ன
எந்த அளவிற்கான அந்த ஒரு கூட்டம் இன்னும் மேலும் வரப்போகிறது என்பதெல்லாம் நம்மால் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். அதே போல இந்த கூட்டம் ஒருவருக்கு கூட்டம் கூடுகிறது என்றால் அவர்கள் சொல்வார்கள், விஜயகாந்திற்கு 2006ஆம் ஆண்டு கூடாத கூட்டமா விஜய்க்கு கூடிவிட்டது என்று கூட கேட்பார்கள். விஜயகாந்த் கட்சி என்பது தமிழ்நாடு முழுவதும் அவருக்கு கூட்டங்கள் கூடினாலும் பெருமளவில் அவருடைய அந்த செல்வாக்கு என்பது தற்போது இருப்பது இந்த வட மாவட்டம் உள்ளிட்ட அந்த குறிப்பிட்ட மாவட்டங்களில் தான் தேமுதிகவிற்கு செல்வாக்கானது பெருமளவில் இருக்கிறது. ஆனால் விஜயை பொறுத்த அளவில் தமிழ்நாடு முழுவதும் அவர்களுக்கு அந்த நற்பணி இயக்கம் வைத்திருந்தார்கள். அதிலிருந்து தற்போது தமிழக வெற்றி கழகம் அரசியல் கட்சியாக மாறி இருக்கிறது. கட்சிக்கு அங்கங்கே உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். பூத் கமிட்டி மாநாடெல்லாம் நடத்தப்படும் என்று சொல்லியிருக்கிறார்கள். மாவட்ட செயலாளர்கள் கிட்டத்தட்ட ஒரு 120 மாவட்ட செயலாளர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதெல்லாம் போக தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் தேர்தலை சந்திக்க இருக்கிறார்கள். விஜயுடைய அறிவுறுத்தலை ஏற்க இருக்கிறார்கள். இந்த கூட்டத்தை அவர் எப்படி கட்டுப்படுத்த போகிறார், இந்த கூட்டத்தை எப்படி அவர் வாக்காக மாற்றப் போகிறார் என்பதெல்லாம் குறித்து அவர் தெளிவாக சொல்ல இருக்கிறார், பேச இருக்கிறார். இந்த தொண்டர்கள் அனைவருமே இந்த வயது என்று எடுத்துக்கொண்டால் 18 வயதிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 50 வயது வரை இருக்கக்கூடிய பல்வேறு பிரிவைச் சேர்ந்தவர்களும் இங்கு இருக்கிறார்கள். விஜய்க்கு வாக்களிக்க வேண்டும் என்று ஒரு 100% என்று எடுத்துக்கொண்டால் ஒரு 60-70% பேர் விஜய்க்கு வாக்களிப்பதற்காக வந்திருக்கிறார்கள். நாம் ஒரு பகுதியில் இருக்கிறோம், ஒரு நடிகர் வருகிறார், ஒரு தலைவர் வருகிறார் என்றால் அவரை சென்று பார்ப்பது என்பது வேறு. அப்படி ஒரு சில கூட்டங்கள் வந்தாலும் கூட விஜய்க்கு அவருக்கு வாக்களிப்பதற்காகவே இந்த கூட்டம் என்பது வந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. அதே போல விஜயுடைய பிரச்சார வாகனம் சரியாக அந்த அண்ணா சிலை பகுதிக்கு தற்பொழுது வந்தடைந்திருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் விஜய் தனது பேச்சை தொண்டர்களிடையே தொடங்க இருக்கிறார். அவர் தொண்டர்களிடத்தில் பேச இருக்கிறார். கடந்த முறை பேசியதை பேசப் போகிறாரா அல்லது இந்த முறை என்ன பேசப் போகிறார் என்றெல்லாம் ஆவலுடன் அவர்கள் காத்திருக்கிறார்கள். விஜயுடைய பிரச்சார பயண திட்டம் என்பது இந்த நாகப்பட்டினம் திருவாரூர் மாவட்டத்தில் இன்று மேற்கொள்ள இருக்கிறார். 11 மணிக்கு இந்த பகுதியில் பேச இருந்த விஜய் தற்போது 1:30 மணி ஆகிறது. 2.30 மணி நேரம் அவர் தாமதமாக இந்த பகுதிக்கு வந்தடைந்திருக்கிறார். திருச்சியில் இருந்தது போல இந்த பகுதியில் வருவதற்கு சற்றேறக்கூடிய இந்த திருவாரூர் தாண்டி நாகப்பட்டினம் வருவதற்கு அந்த வழியில் தான் அவருக்கு சிரமங்கள் கொஞ்சம் இருந்தது. அதற்கு முன்பாக எல்லாம் விஜயுடைய வாகனம் வேகமாகவே வந்ததை நம்மால் பார்க்க முடிந்தது. அந்த பகுதிக்கு விஜயுடைய வாகனம் தற்பொழுது வந்துவிட்டது. தொண்டர்கள் ஆர்ப்பரிக்கக்கூடிய அந்த காட்சிகள் எல்லாம் நம்மால் பார்க்க முடிகிறது. விஜய்க்கு புத்தகம், அதே போல வாள் உள்ளிட்டவை பரிசீலித்து வருகிறார்கள். சால்வை பரிசீலிக்கிறார்கள். விஜய் அதையெல்லாம் பெற்றுக்கொள்கிறார். அவர்களுடைய அன்பை எல்லாம் பரிமாறிக்கொள்கிறார். என்ன பேச போகிறார் என்பது இரண்டாம் பட்சம். அதே போல அவர் அந்த இடத்துக்கு வந்திருக்கக்கூடிய காரணத்தால் சற்றேறக்கூடிய ஒரு 1 அல்லது 2 மணித்துளிகளில் அவர் மேலே தோன்றி மக்களை பார்த்து கையசைத்து பேச தொடங்கி இருக்கிறார்.